இந்த வருஷம் 2025 எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? அதர் லாங்குவேஜ் இருந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி பெருசா இல்லைங்க. இந்த ஒரு 4 மாசத்துல பாத்தீங்கன்னா எந்த படமே ரிலீஸ் ஆகலைங்க. அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ப்ரொடியூசர் பாவம். போன வாரம் நான் லீவ் விட்டேங்க தேட்டரையே. இபி பில் கூட கட்ட முடிகிற சூழ்நிலை நிறைய தேட்டர் இருக்கு. டாப்ல பிரதீப் ரங்கநாதன் தான் கிட்டத்தட்ட தேட்டரிக்கலா நல்ல வசூல் கொடுத்து முதல் இடத்துல இருக்காரு. இல்லை வேணாங்க, அது கடைசியா 3வது படம் வந்து பெருசா இல்லைங்க. எல்லாமே கவினை வந்து என்னன்னா அடுத்து அஜித், அடுத்து விஜய் மாதிரி. ஆனா கூட இருக்கிற யாருக்கு இங்க பொறுத்த வரைக்கும் பயங்கரமா பீக் இவங்க தான். விஜய் சார், அஜித் சார் 2 பேர்த்துல வச்சோம்னா கிராஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த டைம் நீ பண்ணிட்டே அப்படின்னா அடுத்த டைம் அவங்க ஜனநாயகன் பராசக்தின்னு வரும் பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு அகைன்ஸ்ட் ஆகுதோ. ஏன்னா நான் விஜய் சார் பாக்குறதுக்குன்னே ஆள் இருக்காங்க. நானே பார்ப்பேங்க. நான் அஜித் ஃபேனுங்க. ஆனா விஜய் பார்ப்பேன். தியேட்டர் ஓப்பன் பண்ணேன் கணேஷ், ரெனோவேஷன் முடிச்சு ஓப்பன் பண்ணதுல இன்னைக்கு வரைக்கும் கோட்டு தான் ஹையஸ்ட். அதன் சிறுவனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட கணேஷ் தியேட்டரோட உரிமையாளர் சதீஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் பிரதர். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சிறப்பு. இந்த வருஷம் 2025 எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? என்னென்ன படங்கள் லாபகரமான படங்களா அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். சார் இந்த வருஷம் பெருசா எதுவும் இல்லைங்க. ஓகே. ஆமா, அதர் லாங்குவேஜ் இருந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி பெருசா இல்லைங்க. சுபிக்ஷமா இல்லை. அதான் உண்மையான மேட்ரு. அதுதாங்க. தீபாவளிக்கு வந்து பைசன் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட் போன வருஷம் சீரியஸ்லேயே வந்துடுது. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இது அமரன் நல்லா போச்சுங்க. ஓகே. அமரனும் கிட்டத்தட்ட 2024 அந்த பீரியட்ல வந்துடுது. எங்களுக்கு எல்லாமே என்னன்னா இந்த 2025 ஆரம்பத்திலேயே பொங்கல்ல மதகஜராஜா படம் அங்கிருந்து துவங்குது. அஜித் அவர்களது 2 படங்கள், பிரதீப் ரங்கநாதன் 2 படங்கள், தனுஷ் இது ஹிந்தி படத்தோட சேர்த்துனா ஒரு 3 படம் வெளியா இருந்திருக்கு. கூலி, தக் லைஃப், இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிக்க, எந்தெந்த படங்கள் இதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாவோ ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சிருக்கு? இல்ல மதகஜராஜா ஓகேங்க. அந்த பொங்கல் நல்லா போச்சுங்க. ஓகே. ஆனா லாபமா பெரிய ப்ராஃபிட் ஆனா இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன தக் லைஃப் வந்து போயிடுச்சுங்க. அது பேருக்கு ஏத்தாப்புலயே தக் லைஃப் ஆயிடுச்சுங்க. கூலி வந்து நாங்க பெருசா எதிர்பார்த்தோங்க. ஆனா லோகேஷ் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் ஓகே, அந்த மாசோட லெவல் தான் போச்சே தவிர எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய இது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி அஜித் அவர்களோட 2 படங்கள் விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. விடாமுயற்சி வந்து ஆவரேஜ் தாங்க. குட் பேட் அக்லி வந்து ஓகேங்க. இதுல மேஜரா என்னன்னாங்க சார், எல்லாரும் என்னன்னா குட் பேட் அக்லி நல்லா போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மல்டிப்ளெக்ஸ் மட்டுங்க. ஓகே. இப்போ யாருமே வந்து சினிமா வந்து சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு பண்றதே இல்லைங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரனால சிங்கிள் ஸ்க்ரீன் எல்லாமே மறந்துடுறாங்க. பெரிய வசூல் எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் தான் ஆகுது, சிங்கிள் ஸ்க்ரீன்ல ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் நோக்கியே தான் படம் எடுக்கிறாங்களே தவிர மதகஜராஜா நல்லா போச்சுங்க. மல்டிப்ளெக்ஸ்ல பெருசா போகல. ஓகே. அது பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் படம் சூப்பராக போச்சுங்க. சிங்கிள் ஸ்க்ரீன் எல்லாத்துக்குமே நல்லா போச்சு. அது மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமே யாரும் எடுக்கிறதே இல்லைங்க. ஓகே. போன வருஷத்துல பாத்தீங்கன்னா சீரியஸ்ல ஒரு 4-5 நடிகர் படமே நடிக்கலைங்க. நடிச்சிருக்காங்க, ரிலீஸ் ஆகல அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நடிக்கவே இல்லைங்கிறதா என்னங்கிறது தெரியல. கார்த்திக் சார் படம் வரவே இல்லைங்க. சூர்யா சார் வரலைங்க பெருசா. அப்புறம் நாமினலாவே விஷால் படம் வரவே இல்லைங்க. எங்களுக்கு என்னன்னா ஒரு 12 ஹீரோ இருக்கிறாங்க. அந்த 12 ஹீரோ படத்துல ஒரு 4 பேர் நடிக்கலினாலே நம்மளால தாங்க முடியாதுங்க. அவங்களாம் வருஷத்துக்கு ஒரு 3 படம் 2 படம் கொடுத்தா தான் சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுங்க. தலைவன் தலைவி, மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரியான படங்கள் அந்த லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களும் பட்ஜெட் ஓரியன்டா ப்ரொடியூசருக்கு கை கடக்கமா இருக்கக்கூடிய படங்களும் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதோட வரவு அப்படின்றது எப்படி இருந்தது? அருமையா இருக்குங்க. ஓகே. அது வந்து உண்மையாலுமே வந்து குட் ஃபார் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிங்க. அவங்க வந்து எப்படின்னா டானிக் கொடுக்குற மாதிரிங்க. அப்பப்ப மட்டும் வந்து போறதை தவிரங்க நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணா சினிமா ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த ஒரு 4 மாசத்துல பாத்தீங்கன்னா எந்த படமே ரிலீஸ் ஆகலைங்க. அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ப்ரொடியூசர் பாவம், அவனால் ரிலீஸ் பண்ண முடியாத சிரமத்துல தான் ரிலீஸே பண்றாங்க. போன வாரம் நான் லீவ் விட்டேங்க தேட்டரையே. ஆமா, காரணம் என்னன்னா இபி பில் கூட கட்ட முடிகிற சூழ்நிலை நிறைய தேட்டர் இருக்குங்க. அது வெளிப்படையாவே
ஆதன் மூலியமா உங்க இது மூலியமாவே சொல்றேங்க. நிறைய சிங்கிள் ஸ்கிரீன் வந்து நிறைய தேட்டரை ஓட்டுறது இல்லைங்க. ஆமா, இன்னைக்கு ஏன் ஓட்டுறது இல்லைன்னா ஆள் சம்பளம் கூட கொடுத்துடலாம், கரண்ட் பில் கட்ட முடியறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புவர் வசூல் போயிட்டு இருக்கு. சிங்கிள் ஸ்கிரீன் வந்து நாளடைவில் கம்மியாகி மல்டிப்ளெக்ஸ் க்ரோ ஆகுங்க. மல்டிப்ளெக்ஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னா அதுவும் அடுத்த லாங்குவேஜ் படம் தான் கை கொடுக்குதே தவிர தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக கை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஓகே, போன வாரம் அந்த மம்முட்டி சார் படம் அகண்டா மட்டும்தான் நல்லா போயிருக்கே தவிர ஒன்றும் பெருசு. அதே போல் ஹிந்தியில் வந்து ரன்வீர் சிங் இது. ஸோ இந்த 3 படம் தான் கை கொடுக்குதே தவிரங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லைங்க இப்போ. ஓகே, நான் இங்கிருந்தே தொடங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சிங்கிள் ஸ்கிரீனுக்கும் மல்டிப்ளெக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ஓடிடி வந்தப்போ தேட்டர்ஸோட ராஜ்யமே அழியுது அப்படின்னாங்க. சரிங்க. ஆனா இப்ப சிங்கிள் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நிறைய தேட்டர் ஓனர்ஸ்ட பேசும்பொழுது மல்டிப்ளெக்ஸால எங்களுக்கு நிறைய டிராபேக்லாம் இருக்குன்றீங்க. என்ன கம்பேரிசன், என்ன டேர்ம்ஸ், என்ன விஷயங்கள் அதுல? சார் நாங்கள் வந்து என்னன்னா மல்டிப்ளெக்ஸ்க்கு எங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா அவங்க 5 படம் போடுறாங்க. ஓகே, விதவிதமாக ஷோ போடுறாங்க. எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து நாங்கள் போட வேண்டியது ஒரு படம் தான் போட முடியுதுங்க. அப்படியே இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டில் 2 படம் போடுறாங்க. அதுக்கு மேலே எங்களால் படம் போட முடியறது இல்லைங்க. ஏன்னா மக்கள் வந்து வரவேற்பு கம்மியாக தான் இருக்குதுங்க. மல்டிப்ளெக்ஸ் வந்து எப்பவுமே அவங்க எல்லா படம் போடுறதுனால ஆடியன்ஸ் போயிட்டே இருக்காங்க. சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு அப்படி இல்லைங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் செலவு பண்ணி இருக்கிறோம். செலவு பண்ணி கூட எங்களுக்கு அந்த போட்டோ காசு எடுக்கலைன்னா கூட ஹாப்பிங்க. இது என்ன மன உளைச்சல் ஆகுது அப்படின்னா ஓட்டுறதுக்கே வந்து கஷ்டமா இருக்குது சிங்கிள் ஸ்கிரீன் ரன் பண்றதுக்கே. ஸோ இன்னி சிங்கிள் ஸ்கிரீன் வந்து பெருசா சப்போர்ட் பண்றதுங்கிறது கஷ்டங்க. ஓகே, ஆமாங்க. இந்த 2025 பிஆரோட வருஷம், அதாவது பிரதீப் ரங்கநாதனோட வருஷமாவே இதை பாக்குறாங்களா? அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல? டிராகன் அண்ட் டியூட் இந்த 2 படங்களும் ஓகே தாங்க. ஓகே, ஆமாங்க, ஓகே தாங்க. ஏன்னா அஜித் அவர்களோட 2 படங்கள், தனுஷ் அவரோட நடிப்புல அதர் லாங்குவேஜோட சேர்த்து ஒரு 3 படங்கள், ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், எல்லா பெரிய ஸ்டார்ஸும் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட டாப்ல பிரதீப் ரங்கநாதன் தான் கிட்டத்தட்ட தியேட்டரிக்கலா நல்ல வசூல் கொடுத்து முதல் இடத்துல இருக்காரு. இல்லை வேண்டாங்க அது. ஆமாங்க, பிரதீப் அதை விரும்புறது இல்லைங்க. நானும் சொல்றது என்னன்னாங்க, நம்மளே வந்து அது தப்பு பண்ண வேணாங்க. கடைசியா 3வது படம் வந்து பெருசா இல்லைங்க. அதை நம்ம ஏத்துதான் ஆகணுங்க. ஆமா, அதை ஏத்துதான் ஆகணுங்க. அது இந்த மாதிரி ஒரு பிரஷர் கொடுத்து இந்த மாதிரி வளரக்கூடிய ஆக்டர்ஸுக்கும் அந்த ஒரு பிரஷர் கொடுத்துறாங்களோ? பிரதீப் ரங்கநாதன் தான் அடுத்து அவரு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு, இந்த நம்பர்ஸை கலெக்ட் பண்ணிட்டாரு. கரெக்டுங்க. ஒன்னும் இல்லைங்க, கவின் வந்து ஓடிடிக்கு படம் பண்ணும்போது நல்லா பண்ணாப்லிங்க. ஓகே, தியேட்டரிக்கல் பண்ணும்போதுங்க எடுத்த படம் எல்லாமே ஃப்ளாப்புங்க. ஆமாங்க, நீங்க அதை வந்து கிராஸ்டிக்கா பாத்துக்குங்க. அது எல்லாமே கவினை வந்து என்னன்னா அடுத்து அஜித், அடுத்து விஜய் மாதிரி அவர் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் நல்லா நியாயமா தான் இருக்கிறார். ஆனா கூட இருக்கிற நம்ம மீடியாஸ் எல்லாமே சேர்ந்துதான் அது கரெக்டா இல்லைங்க. அது ரொம்ப அது வேதனைக்குரியதாக தான் இருக்குங்க. ஓகே, ரியோட படங்களும் ஒரு பேரலா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த நவம்பர் மாதம் வந்து ஆண் பாவம் பொல்லாதது ஒரு நல்ல நம்பர் கலெக்ட் பண்ணி அதுதான் கிட்டத்தட்ட அந்த மாதத்துல முதல் இடம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ கவினா இருக்கட்டும், ரியோவா இருக்கட்டும், இந்த மாதிரி வளரக்கூடிய ஆக்டர்ஸ்ட இது என்ன பிரச்சனைகள் அவங்ககிட்ட ஒரு பிசினஸா அவங்க கன்வே பண்றதா இருக்கட்டும், இல்ல ப்ரொமோஷன்ஸா, ஸ்டோரி வைஸா, என்ன நினைக்கிறீங்க நீங்க அவங்ககிட்ட? ஒரு இல்ல, ரியோ வந்து உண்மையாலுமே பேஷனான ஆளுங்க. ஓகே, ஆமாங்க, நீங்க கவினுமே ரியோ கம்பேர் பண்ண வேண்டாங்க. கவின் வந்து அதிர்ஷ்டத்துல வர பையன், ஆனா ரியோ வந்து என்னன்னா உழைப்புல வர்றாங்க. ஒரு சரவணன் மீனாட்சியில இருந்து இன்னைக்கு வரைக்குங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கு. அப்படி அது போக என்னன்னா கீழ் இருக்கிற பெட்டி கடையில இருந்து மேல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்குங்க ரியோ வாட்ச் பண்றாப்லிங்க. ஆமாங்க, விக்னேஷ்காந்த் வந்து அவங்க செட்ல விக்னேஷ்காந்தா இருந்தாலும் சரிங்க, ரியோவும் சரி, அப்புறம் இப்போ புதுசா வந்துட்டு இருக்க பழைய விக்னேஷ்காந்தோட ஃப்ரெண்டு தான் அந்த சித்து பிளஸ் ஹர்ஷித் கான். இவங்க எல்லாருக்குமே கீழ் இருக்கிறவங்களோட வழி தெரியுங்க. ஓகே, உண்மையாலுமே சொல்றாங்க. ஹர்ஷித் கானும் சித்துவுமே இப்போ படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, வாழ்த்துக்கள். நல்லா ஓடணுங்க. ஆமா, சித்து படம் வந்து கண்டிப்பா ஓடணும். அவர்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 4 படம் கொடுப்பாரு, 3 படம் வந்து அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியான ஆளுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்றாங்க,
விக்னேஷ் அதே மாதிரி தாங்க. இவங்கெல்லாம் என்னன்னா சின்ன படம் எடுத்தாலும் ஒரு குவாலிட்டி ஆஃப் சினிமா எடுக்கிறாங்க. ஆமா, நீங்க வேணா அவங்களோட லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதோட 3வது படம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹானஸ்டா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும்னா, இட்லி கடை ரிலீஸ் ஆகும்பொழுது காந்தாரா ரிலீஸ் ஆயிருந்தது. சரிங்க. இட்லி கடை வந்து ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால அது ஓப்பனா எனக்கு தெரிஞ்சு இன்பனோட முதல் படம்னு நினைக்கிறேன் அது. சரிங்க. அந்த டைம்ல டிவிகேயோட சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து சரியா ஓட வைக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லைங்க, உண்மையாக அதெல்லாம் பொய்ங்க. ஓகே, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஆமாங்க, படம் ஓகேவா இருந்ததுன்னா நல்லா ஓடுதுங்க, படம் நல்லா இல்லைன்னா ஓடுறது இல்லைங்க. அதுதான் ஜானும் கண்டினியூ ஆக போகுதா அப்படின்னு. ஏன்னா பராசக்தி, ஜனநாயகன் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது சிங்கிள் ஸ்கிரீன். நீங்க எப்படி மூவ் ஆக போறீங்க? எதை ஆக்குபை பண்ணலாம்னு இருக்கீங்க? என்ன பிளான்ல இருக்கீங்க? லைக் 2மே பெரிய படங்கள், 2மே ப்ரொமோஷன்ஸ் வைஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, 2மே பெரிய பேனர்ஸ். 2 பேர் படம் கொடுத்தாங்கன்னா 2 பேர் படம் போட்டுறாங்க. எனக்கு வேணாங்க, காம்படிஷன் வேணாங்க. நாங்களாம் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்காரங்க. சரி, அதனால வந்து யாரையும் எங்களுக்கு பகத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு 2 பேருமே வேணும். 2 ஹீரோஸ் படத்தையும் போட்டு எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்கன்னா அடுத்த இன்டர்வியூல 2 பேர் சூப்பரா கொடுத்தாங்கன்னு சொல்றேன். ஆமா, வருஷத்துக்கு வந்து விஜய் சார் வந்து நடிக்கிறாரு, அரசியல் போயிட்டாரு. அவருக்கு எப்படி ஃப்ரீ டைம் வந்ததுன்னா பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் சினிமா ஹெல்ப் பண்ணாருன்னா போதுங்க. எப்படி விஜயகாந்த் சார் வந்து நீங்க பெரியண்ணா அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ரோல் வந்து போவாருங்க, ஆனா வெயிட்டா இருக்கும். அவர்னால வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு ஏதாவது கருத்து சொல்ற மாதிரி ஒரு படம் எடுத்தா கூட ஹாப்பி தாங்க. ஓகே, அவர் கீழே வந்து ஒரு அவருமே நடிச்சிருப்பார், சுக்கரன்லாம் நடிச்சிருக்காரு. ஆமா, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணட்டும் சார். சிவகார்த்திகேயன் சார் நம்மளோட ஃபேவரட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சாரை பொறுத்த வரைக்கும் அசோசியேஷன் என்னது ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணது திருப்பூர் தாங்க. ஓகே, ஆமா, அதுலயும் வந்து எம்ஜிபியில வந்து சிவகார்த்திகேயன் சாரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. ஆமா, எங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாரை வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே நல்ல ஒரு ஹோப்பு. எங்க தியேட்டர்ல ரசிகர் ஷோ ஃபர்ஸ்ட் நாங்க தான் போட்டோம். அது ஃபுல் பண்ணதும் நாங்க தான். எல்லாமே சாருக்கு தெரியும். அதனால எம்ஜிபினாலே சாருக்கு நல்லாவே தெரியும், சிவகார்த்திகேயன் சாருக்கு. அதனால 2 பேருமே வந்து 2 கண்கள், நீங்க சொல்ல வேண்டாம், நல்லா போகும். 2 பேர்த்து படம் சூப்பரா போகணும். ஆனா 2025 விஜயோட படம் இல்ல அப்படின்றது ஒரு வருத்தமா இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஆமாங்க, அது ஒரு பெரிய வருத்தங்க. ஆமா, வருத்தம் தாங்க. நீங்க சொல்ற இத்தனை படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 படங்கள் ரிலீஸ் ஆகி எங்களுக்கு லாபகரமான படமா அமையல அப்படின்றீங்க. ஆமாங்க, விஜய் அவர்கள் ஏன்னா ரீரிலீஸ் படங்களே நல்லா கலெக்ட் பண்ணும் பொழுது விஜயோட படம் வந்திருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குங்க. ஆமாங்க, ஏன்னா நான் விஜய் சார் பாக்குறதுக்குன்னே ஆள் இருக்காங்க. நானே பாப்பேங்க. நான் அஜித் ஃபேனுங்க, ஆனா விஜய் பாப்பேங்க. ஓகே, ஆமா, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க 1 வயசு ஆச்சுங்க, விஜய் ஃபேனுங்க. அது எப்படி சொல்றேன்னா எல்லாம் ஓட்டுவாங்க டிவி பார்த்தா, பாட்டு போடும்போது அந்த வைப் இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருக்குங்க. அதே போல வந்து என் பெரிய பொண்ணுக்கு வந்து 4 வயசு ஆச்சுங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் வந்து ரஞ்சிதமே சாங்கு டெய்லி 2 டைம் கேட்டுறாங்க. ஆமா, அது நான் வந்து ஓவர் டூப்பா சொல்றேன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற அஜித் ஃபேனுக்கும் தெரியும், விஜய் ஃபேனுக்கும் தெரியும் நான் ஒரு தீவிர அஜித் ஃபேனு அப்படிங்கிறது. ஆமா, இந்த இன்டர்வியூல நான் சொல்லிடுறேங்க, ஓவர் ஆக்டர்லாம் இல்லை, நான் தீவிர அஜித் ஃபேனு, ஆனா விஜய் சப்போர்ட்டர். விஜய் சப்போர்ட்டர்ன்றது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, எந்த படம் நல்ல லாபகரமான படமா அமைஞ்சிருக்கணும் டக்குன்னு யோசிக்காம கோட்டு. நீங்க கோட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி வசூல் வரைக்கும் எந்த படம் தள்ளின்ற பொழுதே தோணுது. ஆமாங்க, எனக்கு வந்து என்னன்னாங்க, நான் தியேட்டர் ஓப்பன் பண்ணேன், கணேஷ் ரெனோவேஷன் முடிச்சு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுல இன்னைக்கு வரைக்கும் கிராஸ்டிக்கா கோட்டு தான் வச்சுங்க. கோட்டு தான். ஆமா, ஆடியன்ஸ் சொல்றாங்க, எல்லாரும் வந்து வசூல்ல சொல்லுவாங்க, நான் ஆடியன்ஸ்ல சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் கோட்டு தான் ஹையஸ்ட்டுங்க. ஓகே, ஆமா, அதுக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் சார் தான். ஆமா, அமரன். ஆமாங்க, அமரனும் சரி, அயலானும் சரிங்க. என்னோட ஓப்பனிங் வந்து அயலானு. ஓ, ஆமா, சார் வந்தாருங்க. அமரனுக்கு வந்தாருங்க. அயலான் ஓப்பனிங்க்கு வந்து நாங்க சொன்னோம் அவர்கிட்ட, அப்ப வர முடியல. இதுக்கு வந்தாரு, அமரனுக்கு வந்துட்டு விசிட் பண்ணி தான் போனார். சூப்பர். சிங்கிள் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் சார் வந்தார். ஓகே, ஆமா, இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் வரணும்னு தான் எல்லாத்தோட விருப்பமும் கூட. ஆமாங்க, அது சொல்ல மறந்துட்டேன், கரெக்ட். நீங்க அது பாயிண்ட் உங்க மூலியமா சொல்றேன். எல்லா தியேட்டரும் மல்டிப்ளெக்ஸுக்கு மட்டும் போறாங்க சில ஹீரோஸ்ங்க, ப்ரொமோஷன்ஸ். நீங்க அதை வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் ஸ்கிரீனுக்கு செலக்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல தியேட்டரா செலக்ட் பண்ணி போங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. மல்டிப்ளெக்ஸ்க்கு எப்படி கூட்டம் போகுங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கிராஸ்டிக்காக போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாங்க. சிங்கிள் ஸ்க்ரீனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுற தேட்டருக்கு கொஞ்சம் ஹீரோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.
மேல இருக்கிற ஹீரோல இருந்து கீழே இருக்கிற ஹீரோ வரைக்கும் மல்டிப்ளெக்ஸ் தான் போறாங்க. சிங்கிள் ஸ்கிரீன் நாங்களும் தேட்டர் தான் வச்சிருக்கிறோம். நாங்களும் 6 கோடி செலவு பண்ணியிருக்கிறோங்க. நான் எங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, நாங்களும் பார்க்கணும்ல, ஆடியன்ஸ் எங்களையும் பார்க்க. அதுலேயே பாதி பேர் வரமாட்டாங்க. ஓகே. மல்டிப்ளெக்ஸில் ஹீரோஸ் வருவாங்க. மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒரு சினிமாக்காரங்க இருக்காங்கன்ட்டுங்க. மல்டிப்ளெக்ஸ் சிங்கிள் ஸ்க்ரீன் டோட்டலாகவே க்ளோஸ் ஆகுது. அது ஒரு காரணம் தாங்க. ஓகே ஓகே. ஆமாம். இப்போ சிவகார்த்தின் அவர்கள் உங்களுக்கு சென்டிமெண்டலாகவே உங்களோட ஹீரோ அப்படின்னு எடுத்துட்டாலுமே கூட இப்போ சமூக வலைத்தளங்கள் பார்த்துருப்பீங்க, ஜனநாயகன் பராசக்தின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு அகைன்ஸ்ட் ஆகுதோ. நீங்க எப்படி விஜயோட கடைசி படத்தோட மோதலாம், அந்த கமெண்ட்ஸை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு தேட்டர் ஓனரா? தப்புங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள வருத்தம் இல்லைங்க. ஆடியன்ஸ்க்கு வேணா இருக்கலாங்க, ஃபேன்ஸ்க்கு வேணா இருக்கலாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 படம் வந்துச்சுங்க. ஒரு அஜித் படம் வருங்க, ஒரு விஜய் படம் வருங்க, ரஜினி படம் வருங்க, கமலஹாசன் சார் படம் வரும். ஸோ வந்து 4 ஹீரோஸ் படம் வருங்க. 4 பேருமே சூப்பர் ஹீரோஸ். 4 பேருமே தேட்டர் கொடுப்பாங்க. அன்னைக்கெல்லாம் 2 தேட்டரில் தான் திருப்பூரில் ரிலீஸ் ஆகுங்க. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர் பக்கத்தில் இருந்துச்சுங்க. அப்படி இருக்கும்போது ஆளுக்கு 2 படம், 6 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுங்க. அந்த 6 படம் பொங்கல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ குவாலிட்டிஸ் ஆஃப் சினிமாஸ் இருக்குங்க. இப்போ வந்து அந்த குவாலிட்டி மட்டும்தான் இல்லைங்க. ஆனால் அதை தவிர மற்ற எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லா வேலையும் பார்த்துட்றாங்க. அதுதான் வேதனையாக இருக்கு. உண்மையாலுமே வேதனையாக இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்குங்க. நான் டைரக்டா இருக்கேன், அந்த ரிவ்யூஸ் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸை ரொம்ப பாதிக்குதா? இல்லைங்க. ஸோ ரிவ்யூங்கிறதே வந்து முதல்ல இல்லைங்க. ஓகே. யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ வந்ததுங்க. ஆமாம், கரெக்டுங்களா? அது வரைக்கும் அதை வந்து என்னன்னாங்க ஓரளவுக்கு சொல்லலாங்க. அவங்க ஃபேமிலியில இழுத்து பேசுகிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லைங்க. ஓகே. ஆமாங்க, அது ரொம்ப தப்புங்க. 1. 2வது படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு கவலை இருக்குங்க. சரிங்களா? நம்ம வந்து என்னென்னா ரிவ்யூ பண்ணுறது வந்து கொஞ்சம் படமே ஆவரேஜாக இருந்தால் கூட நம்ம ஆவரேஜ்னு கூட சொல்ல வேண்டாங்க, பார்த்து பண்ணலாங்கிறது ஏதோ ஒன்று சொல்லலாம். இது ரொம்ப சொன்னமோ அது கஷ்டமாக இருக்குங்க. பெய்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு, ஏன்னா அதனால உங்களுக்கு வரவு கம்மியா இருக்கா? மக்களோட வரவு அப்படின்றது கம்மியாயிருக்கா? ஓகே. ரிவ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ஒரு 35-40% பாதிக்குதுங்க. ஓகே, பாதிக்குது. மல்டிப்ளெக்ஸ் சிங்கிள் ஸ்க்ரீன் இல்லைங்க, இது எல்லா ஸ்க்ரீனுக்குமே பாதிக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க. ப்ளூ சட்டை மாறன்னு இருந்தாலும் அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் வந்து என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து சினிமாவில் வந்து அவர் எல்லா சினிமாவில் எல்லா பார்ட்லேயும் இருந்தவர். நியாயமாக பார்த்தா அவர் வந்து அந்த மாதிரி பேசவே கூடாது. சினிமா தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்றோம். அதையே தப்பாக சொல்லி 2025 என்ன நடந்ததுன்னு நீங்கள் கேட்டீங்க. ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னதுக்கு காரணம் அதாங்க. படம் எடுக்கிறக்கு ஆள் இருந்தால் தானே எடுப்பாங்க. ஓகே. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பேசி திட்டி யாருமே படம் எடுக்கிறது இல்லைங்க. அப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெலுங்கு இண்டஸ்ட்ரி போயிடுவீங்க, அடுத்து ஹிந்தி இண்டஸ்ட்ரி போயிடுவீங்க. அதே மாதிரி பேசுறதுக்கு நாங்கள் இங்கே போகிறதுங்க. நீங்கள் ஹிந்தி படம்லாம் எங்கள் தேட்டரில் போட்டாலும் பெருசாக போகாதுங்க. ஓகே. மலையாள படம் தெலுங்கு படம்லாம் போட்டாங்க, அதுக்கு நாங்கள் தனியாக செலவு பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ணி இழுத்து அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது வரைக்கும் நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்கணுங்க. ஓகே. கேட்லேருந்து உள்ளே வந்து வெளியே போகிற வரைக்கும் சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்க எவ்வளோ குலைக்கிறாங்கங்கிறது ஒரு பார்ட்டாக நான் சொல்கிறேங்க. அது அடுத்த இது நீங்கள் கேள்வி கேட்டு முடியுங்க. சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்க வந்து மல்டிப்ளெக்ஸ்காரங்க கூட எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கங்கிற இதை நான் சொல்கிறேங்க. என் தேட்டரில் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன். என்னைய மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்க மல்டிப்ளெக்ஸுக்காக அவங்க பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக ஆடியன்ஸை தக்க வைக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்கிறது அடுத்த கேள்வியில் நான் சொல்கிறேங்க. அது நான் நீங்களே அதை ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. இந்த மல்டிப்ளெக்ஸுக்கும் சிங்கிள் ஸ்க்ரீனுக்கும் தான் இனிமேட்டு நடக்க போகிறது ஒரு என்ன மாதிரியான ஹெல்த்தியான காம்படிஷனா இல்லை இப்படி? இல்லைங்க, அது ஒஸ்டான காம்படிஷனுங்க. ஓகே. ஆமாங்க. சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்க வந்து என்னன்னாங்க, எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு ஊர் ஹெட் இருப்பாருங்க. அவர் தேட்டர் வச்சுருப்பாருங்க. அவர் இல்லை, அவங்க அப்பாங்க. அவங்க அப்பாவோட அப்பா நாங்கள். எங்கள் ஜென்ரேஷனில் வந்து இப்போ சினிமா அழியுதுங்கும் போதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு அடுத்தது வந்து பையன் இல்லைங்க, அதனால் என்னையோட முடிஞ்சிருச்சு சினிமா. ஏன்னா நீ கடன் வாங்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் பாதிக்கப்படுதுங்க. ஆமாம், உங்கள் வாயிலில் சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்க அடுத்து பேட்டி எடுத்து அடுத்து பூம் பண்ணி உங்களால் ஒரு பெனிஃபிஷன் வருங்க. அதனால் தயவுசெய்து சிங்கிள் ஸ்க்ரீன்காரனுக்கு பேட்டி எடுக்க சொல்லுங்கள். உங்கள் வாயிலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ஒரு டம்லைனாகவே போட்டு, ஏன்னா மல்டிப்ளெக்ஸு தேட்டர் அசோசியேஷன் தலைவர்
அப்புறம் மெட்ராஸில் இருக்கிற ஒரு 10 தேட்டருக்காரங்களை மட்டும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அது இல்லை மேட்ரு. சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா முருகாலயான ஒரு தேட்டர் இருக்குங்க. அவங்க ஒரு லேடிங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடுறாங்க, சூப்பராக தேட்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தேட்டர் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் யாருக்கு தெரியாதுங்க. அவங்க ஒரு லேடி. நான் ஏன் அவ்வளோ தூரம் பாராட்டுறேன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த தேட்டர் மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தருங்க. அதே போல் வந்து கோபியில் பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி தேட்டருங்க. அவங்க 2 பேருமே யங்ஸ்டருங்க. நான் ஏன் தேட்டர் சொல்லணும்னு இல்லை, இதெல்லாம் வந்து என்ன, சிங்கிள் ஸ்க்ரீன்லேருந்து மல்டிப்ளெக்ஸ் ஆனாலோ இல்லை சிங்கிள் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களோ வந்து சினிமாக்காக ஆத்மாத்மா வேலை செய்கிற ஆளுங்க. அந்த மாதிரி எஸ்ஏபி தேட்டரில் அதே மாதிரி தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா, அவங்க ஒரு லேடிங்க, அவங்க இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க. ஜெயிச்சே ஆகணும், சினிமாவில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு இந்த வருஷமாக அடிச்சிடணும். இன்னைக்கு வரைக்கும் தேட்டர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு. பொலிட்டிக்கல் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது மீன்ஸ் ஒரு ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க. சிங்கிள் ஸ்க்ரீனில் எடுக்கும் பொழுது இதுதான் கட்டாயம், இந்த படம் தான் உங்களுக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஆளுகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க, சின்ன ஆளுகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தாங்க. இங்கே நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறது ஒரே ஒரு ஆள் குமரன் ஃபிலிம்ஸ் மட்டும்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். எனக்கு எல்லாருமே படம் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் படம் போட்டு தான் இருக்கேன். ஆமாம். உங்களோட சைட்லேருந்து அந்த முதல் சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சிருங்க எல்லாருமே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம். அஜித் ரசிகர் வேறு. ஆமாங்க. குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், விடாமுயற்சியாக இருக்கட்டும், செலிப்ரேஷன் அப்படின்றத எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? உயிரை பணையை வச்சு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து நடிக்கிறது இல்லைங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. மீன்ஸ் எப்படி டிஜேவா இல்லை எந்த மாதிரி உங்களோட? ஏன்னா எல்லாமே இருக்குங்க. டிஜே சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே போல் வந்து ஸ்வீட்ஸு, சாப்பாடு, காலையில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கேயே சாப்பாடு கொடுத்துட்றோம். 6 மணிக்கு வந்தாங்கன்னா 9 மணிக்கு தான் படம் போடுறோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் கேப்புக்கு ரசிகர் மன்றத்தில் சாப்பாடு கொடுத்துட்றோம். இது அஜித் ரசிகர்களுக்கு குறிப்பாவா? எல்லா ரசிகருமே, எல்லாருக்குமே. ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேட்டரில் யார் ரசிகர் மன்றம் வந்து ஷோ நடந்துச்சாலுமே அவங்களுக்கு உணவு, ஆமா, உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு பிரசாந்த் ரஜினி வரைக்கும் கடைசியில கூலி கொடுத்தோம். ஓகே. அது வந்து என்னன்னா நம்ம தேட்டரோட இதுக்காக சொல்லிடுறது, எங்களுக்கு டிக்கெட்டு காசுலாம் வேணாம், சாப்பாடு கொடுங்க வர்றவங்க ரசிகருக்கு. ஏன்னா அவங்க 7 மணிக்கு வர்றாங்க, ஒரு 2 மணி நேரம் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்றாங்க, சாப்பிட்டு படம் பார்த்துட்டு ஃப்ரீயா போகட்டும் அப்படின்னு. இல்ல எனக்கு இந்த டைலாக் தான், நல்லவனா இருக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லவனா இருக்க கூடாது. நான் நல்லவன் இல்லைங்க, நீங்க வந்து எடுக்கிறாங்க இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. சரி, அதுதான் மேட்ரு. ஓகே, நம்ம நல்லவெல்லாம் இல்ல. செலிப்ரேஷனா இருக்கட்டும், அந்த ஃபேன்ஸோட ஒரு அட்டென்ஷனா இருக்கட்டும், யாருக்கு இங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பயங்கரமா பீக் இவங்க தான். மற்றவங்களாம் இவங்களை அடுத்தடுத்து இருக்கலாம், பட் இவங்க பீக் அப்படின்னா யார் எடுத்த பீக்? விஜய் சார் தான். விஜய் சார். விஜய் சார், அஜித் சார் 2 பேர்த்துல வச்சோம்னா கிராஸ்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த டைம் நீ பண்ணிட்டியா அப்படின்னா அடுத்த டைம் அவங்க. ஸோ 2 பேருமே வந்து அப்படித்தான் இருக்கு போட்டி. எங்க இதுல பாத்தீங்கன்னா 2 மன்றத்துக்காரங்களும் 2 பேருமே இணைஞ்சுதான் இருப்பாங்க, சண்டையில இல்ல. நீ இந்த டைம் இது பண்ணிட்டியா, அடுத்த டைம் இதுக்கு மேல நான் பண்ணுவேன், அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர சண்டையில இருக்காது. அவங்க படத்தை இவங்க பாக்குறது, இவங்க படத்தை அவங்க பாக்குறதுங்கிற மாதிரிதான் இருக்குங்க. ஓகே. ஆமா, ஒரு நாள் கூட சண்டை கட்டினது இல்ல, ரசிகர் ஷோ பிரச்சனை வந்தது இல்ல. சூப்பர். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இல்ல. நம்ம டிக்கெட் கொடுக்கும் போதே சீட் நம்பர் போட்டு தான் கொடுக்குறோம். அதுல வந்து உட்காந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒன்றும் நம்ம வந்து ஃபேன்ஸுக்குன்னே தேட்டரை அதுக்காகவே ரெடி பண்ணி அதுக்காகவே ஓப்பன் பண்ணோங்க. அது எம்ஜிபி வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு. அப்புறம் அங்கிருந்து நம்ம அங்கே ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எங்க ஆடியன்ஸ் ஒரு 4000 பேர் இருக்கிறாங்க. ஓகே. எம்ஜிபிக்குன்னு ஒரு 4000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க வித் ப்ரூஃப். எப்படி 4000 பேர் சொல்றீங்கன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் அவங்க டிக்கெட் போட்டு ஒரு தேட்டர் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு அந்த ஆடியன்ஸ் போயிட்டாங்கன்னா திரும்பி அதை நான் ரீகெயின் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே நான் ஒரு தேட்டர் ரெடி பண்ணோம். இதுதான் மேட்டருங்க. ஓகே. அந்த 4000 கஸ்டமர் வந்து வித் ப்ரூஃபோட வச்சிருக்கேன். காமிக்கணும்னாலும் காமிக்கலாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இன்னைக்கு திருப்பூர்ல நீங்க எம்ஜிபி எப்படி இருந்துச்சுன்னு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் பீரியட்ல அப்பா இருந்தாரு, அப்பா பீரியட்ல கேட்டீங்கன்னா அளவா செய்வார்.
நம்ம பீரியட்ல வந்து ஆடியன்ஸ்க்காகவே செஞ்சோம். சரி. ஆமாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் டைரக்டா என்கிட்டயே பேசுவாங்க. ம் ம் கஸ்டமர் ம் என் கஸ்டமர் எல்லாமே என்கிட்டயே பேசுவாங்க. சார் ஏசி வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணல, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே வித்தின் 1 or 2 மினிட்ஸ்ல ரெடி பண்றதுக்கு நீங்க எல்லாத்துக்குமே குரூப் செட் பண்ணி அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த ஆளு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள் ஸ்கிரீன்ல. ஓகே ஆமா, இதுக்குன்னு ஒரு ஒரு செட்டே ஒரு டீமே வெளியே வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. அண்ட் ஃபைனலா இதோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரீரிலீஸ் ஓட அந்த வரவு அப்படின்றது எப்படி இருக்கு? படையப்பாவா இருக்கட்டும், எனக்கு கில்லி தான் இப்போ வரைக்கும் டாப்ல இருக்குன்றாங்க. படையப்பா இந்த வருஷத்திலே விஜயோட இன்னொரு படமும் ரீரிலீஸ் ஆயிருந்தது. என்ன படம்? லைக் நம்ம தான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸுங்களா? குஷி ஒன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. லைக் இந்த மாதிரியான படங்கள் ரீரிலீஸ் அப்படின்றது. சச்சின் பரவாயில்லைங்க. ஓகே. ஆமாங்க, சச்சின் பரவாயில்ல. நான் படையப்ப எதிர்பார்த்தேங்க, ம் ஆனா பவுலிக்கு பெருசா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைங்க. ஓகே. விஜய் பார்த்த அளவுக்கு ரஜினி சார் ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஆனா படையப்ப உண்மையாலுமே நான் பெருசா எதிர்பார்த்தோம். ம் 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 ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இல்லை. லாஸ்ட் டைம் அப்படின்னால ஒரு வருத்தமா இருக்கா விஜய் அவர்கள்? நீங்க சொன்னீங்க ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்கீங்க, பொலிட்டிக்கலே போனாலும் அவர் வந்து ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது. அது இல்லைங்க. இப்போ என்னன்னாங்க, நீங்க அஜித், ரஜினி, கமல் எல்லாமே வந்து என்னன்னாங்க சினிமாவுக்கு வந்து நடிக்கிறாங்க. ஆமா, அவங்க ஹீரோஸ் அப்படிதாங்க. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் சரி, தனுஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, அவங்க நீங்க வேணா நான் எடுத்து பாருங்க, அவங்க பேர் வைக்கிறதுல இருந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் கண்டினியூஸனா அவங்க ஆளுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நடிச்சு முடிச்சாச்சு, டப்பிங் முடிச்சாச்சுன்னு போகிறது இல்லாம நீங்க வேணா எடுத்து பாருங்க. விஜய் சாரை பொறுத்த வரைக்குங்க ரிலீஸ் ஆகி காலையில அந்த ஷோ ஓடுற வரைக்கும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஓகே. ஆமா, அவர் வெளியூர் போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, இங்க போயிட்டான்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைங்க. அவர் எட்ஜ் பை எட்ஜ் தெரியும் ஆடியன்ஸோட பல்ஸ் எங்க, எந்த இடத்துல எந்த டைலாக் வச்சா ஓடும் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் சார் படத்துல நீங்க கிராஸ்டிக்கா சுமாரான படம் கூட ஹிட் அடிக்கிறதுக்கு காரணம் பாட்டு ஹிட்டுங்க ஒண்ணு. அப்புறம் கமர்ஷியலா எல்லா காமெடி ஹீரோஸும் போட்டு அவரு காமெடி பண்றாருங்க. வந்த சிரிக்கணுங்க. நான் வந்து கதை சொல்றேன், அது வேணாங்க. அவன் இருக்கிற தொல்லைக்கு நீங்க வேற கதை சொல்லு போதும். அவன் கதையை அவன் கேட்கறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. கரெக்டா இல்லைங்களா நான் சொல்றேன்? கரெக்ட். நீங்க கதையெல்லாம் சொல்ல வேணாம். ஒரு மாமன் மாதிரிங்க வந்தா கிளைமேக்ஸ்ல ஒரு அழுகாச்சு, இடையில வரைக்கும் சிரிச்சோம், அந்த மாதிரி இருந்தா தாங்க நல்லா இருக்கும். வானத்தை போல எல்லாம் எத்தனை டைம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆமா, அந்த படம்லாம் மிஸ் ஆகுதுங்க இப்போ. எனக்கு தெரிஞ்சு வானத்தை போல மாதிரி ஒரு படம் எடுக்கிறது இல்லை. அதே போல வந்து ஒரு நீங்க நாமினலாவே அந்த மாதிரி கமர்ஷியல் டைரக்டர் போயிட்டாங்க. ஹரி சார்ல என்னன்னாருன்னே தெரியல இல்லைங்களா? டைரக்டர் ஹரிலாம் வந்து நல்ல படம் எடுத்துட்டு இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 படம் ஒண்ணுமே இல்லை. ஸோ எனக்கு எங்களோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மல்டிப்ளெக்ஸ் வேலையாகிட்டு இருக்கு, சீக்கிரமா அதுக்கு அதோட ஓப்பனிங்கும் அதுக்கு சூப்பரா இருக்குங்க. உண்மையாலுமே இப்ப சொல்றேன், ஒரு திருப்பூர்ல வந்து ஒரு மாற்றமா தாங்க இருக்கும். ஓகே. ஆமா, அது எம்ஜிபி கிராண்ட் சினிமா. நீங்க அது தெரியும். அது வந்து நீங்க வந்து என்னன்னா என் ஆடியன்ஸுக்கு தெரியும். நான் கௌரவமா சொல்றேன், கேமரா முன்னாடி சொல்றேன், என் ஆடியன்ஸுக்கு, என்னை நம்பின ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு தெரியும் நாம எப்படி பண்ணுவோங்கிறது அவங்களுக்கு தெரியும். சூப்பர். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் பிரதர். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்ல உங்களுக்கு எடுக்கலாம். ஜி வணக்கம்.